ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி குருமா செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 4 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது நல்லா வேகணும். நீங்கள் தக்காளி குருமாவுக்கு நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல, இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெடிப்பூட்ட மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பதினஞ்சு 20 பொட்டுக்கடலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. மலை பூண்டுன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தோல்லாம் உரிக்க வேண்டாம். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குல்ல, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் குருமா செய்யலாம். பேன் சூடானதும் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் பட்டை ஒரு 3, கல்பாசி பூ ஒரு 2 எடுத்திருக்கேன். அது 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த குருமாவுக்கு இந்த கல்பாசி பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அப்புறம் கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, அது நல்லாவே சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா கரைக்க போகிறோம். ஜூஸ் மாதிரி கரைக்க போகிறோம். நல்லா வெந்திருந்துச்சுன்னா ஈஸியாக கரைக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா அமுக்குனாலே பாருங்கள் தோல் அப்படியே உரியுதில்லை. நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லாவே குலைவாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அமுக்கி ஜூஸ் மாதிரி எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற சக்கையில் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இருக்கிற சக்கையெல்லாம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளியை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது கூட தக்காளி ஜூஸையும் சேர்க்க போகிறோம். சேர்க்கும் போதே தெரியும், நான் ரொம்பவே தக்காளி எல்லாத்தையும் வடிகட்டலை. பெருசாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்திருப்பேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சேர்த்துருப்பேன். நம்ம பார்க்கும்போது தக்காளி அங்கங்கே தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான குருமா தான். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருக்கு. இப்போ நல்லாவே கிண்டிட்டு இப்போ உடனே ஆஃப் பண்ண வேணாம். இப்போ நம்ம அதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லா குருமா திக்காகும். இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். இப்போ அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தாலே பிடிக்காது. நான் தக்காளி குருமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தக்காளி குருமாவா அப்படின்னாங்க. ஆனால் இந்த குருமா சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த குருமாவை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இந்த குருமாவுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கேட்பாங்க, திருப்பி இந்த குருமா பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி 4 இட்லி சாப்பிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க இந்த குருமா வச்சிங்கன்னா. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.